கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இணையும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ரோமர் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவர் உங்க மேலே என் மேலே எப்படி அன்பா இருக்கிறார் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சு கொள்றோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கிறது. ஆனா நாம எப்படி அவர்கிட்ட அன்பு செலுத்துறோன்றது செகண்டரி. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு யாருக்கெல்லாம் எலும்பு கூட பார்த்தா பயமா இருக்கும்? எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. திடீர்னு யாரையும் முன்னாடியாவது அந்த எலும்பு கூட காட்டினாலும், சில நேரத்துல லேப்ல பிள்ளைங்க பார்த்துட்டு கூட என்ன செய்வாங்க, தெரியும் அது எலும்பு கூட தானால அந்த ஒரு பயம் இருக்கும். அதே போலதான் என்ன செய்யுதுன்னா, எல்லாருக்கும் அமெரிக்க நாட்டுல இருக்கிற மிக பிரபலமான எழுத்தாளர் அப்படின்னு சொன்னா சிலரை தெரியும், அல்லது பிரபலமான நடிகர்கள் அப்படின்னு சொன்னா தெரியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றிலேயே மிகவும் கொடுமுறை பயங்கரமான கொலைகாரன் அப்படின்னு சொல்ற ஒருவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சா, அவரை பத்தி நான் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் பெரிய கொலைக்காரர். எப்படி அவர் பேர் என்னன்னு சொன்னா ஜெஃப்ரி டெமர். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, 17 வாலிபர்கள் என்ன செஞ்சாருன்னா தன்னோட கூட வச்சிருந்து அவர்கள் என்ன செய்தாருன்னா அத்தனை பேரையும் கொலை செஞ்சு, அத்தனை பேரும் என்ன செஞ்சாரு, 17 பேரை கொலை செஞ்சது மாத்திரம் அவங்களுடைய மாமிசத்தை என்ன செஞ்சாராம், அவரு சாப்பிட்டாராம். அவர் என்ன செஞ்சாரு, அவரு இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா எலும்பு கூட பார்த்தா எப்படி பயப்படுமோ அதே போல என்ன செய்வாங்களாம், அந்த மனுஷன் பேரை சொல்லும் போதே பயமா இருந்துச்சு. அந்த மனுஷர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவ்வளோ பெரிய கொலையில செய்து அப்புறம் அவர் என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க. அப்படி சிறைச்சாலையில வச்சிருந்த போது உங்களுக்கே தெரியும் அவருக்கு என்ன தண்டனை தான் கிடைச்சிருக்கும், ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனைக்கு அவர் பாத்திரவானா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையில அவர் இருக்கிற நாட்களில அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, தான் செய்த காரியத்தை குறித்து மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறாரு. வருத்தப்பட்டலாதபடிக்கு என்ன செஞ்சாருன்னா, இதற்கான மன்னிப்பினை யார்ல கேட்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வெளிப்பாடு வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்பை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். சிறைச்சாலையில ஊழியர் செய்வதற்காக வந்த மக்கள் வழியாக தேவனுடைய அன்பை குறித்து அவர் கேள்விப்படுறாரு. அப்படி ஆண்டவருடைய அன்பை கேள்விப்பட்ட அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரத்துல அனுதினமும் மன்றாடி ஜெபித்து ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டது மாத்திரம் இல்ல, அவர் என்ன செய்யறாராம், ஞான ஸ்நானமும் எடுத்துக்கிறாரு. அவரு ஞான ஸ்நானமும் எடுத்துக்கிறாரு. அவர் அங்க இருக்கிறவங்ககிட்ட என்ன செய்யறாராம், தேவனை குறித்து அறிக்கையிட்டாராம். அவர் தேவனை குறித்து என்ன செஞ்சாரு, நான் பாவி, என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல என்ன செஞ்ச, என்னை ஒப்பு கொடுத்துட்டு, அவருக்கு தெரியும் அவரால் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா அவருக்கு கொடுத்த அந்த தண்டனையிலிருந்து தப்ப முடியாது, ஆனா வெளியே போய் இதை யாருக்கும் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய, சிறைச்சாலையில என்ன செய்யணும் சொல்ல ஆரம்பிச்சாராம். இதை பிடிக்காத அநேகர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவரை என்ன செய்யணும், எதாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாங்கன்னா, சக சிறைச்சாலை மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவரை கொலை செய்துட்டாங்க. அதான் அவருடைய ஸ்டோரி. ஏன் இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ஜெஃப்ரியை நான் சொன்னபோது, நான் வாசித்த போது எனக்கு இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு இருந்துச்சு. 17 பேரை கொலை செய்த அவரோட மாமிசத்தெல்லாம் சாப்பிட்ருக்காரு, இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, வாசிச்சுட்டு வரும்போது அவர் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நம்பிக்கை, அவருக்கு விசுவாசம் எல்லாம் எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர் மேல் வைத்தன்பு. ஆண்டவர் உங்களை என்னை எப்படி நல்லா இருக்கும் போது நேசிக்கல, நம்ம பாவிகளா இருக்கும் பொழுது என்ன செய்யறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அப்பேற்பட்ட நேசிக்கிற அந்த வல்லமுள்ள தேவன் அந்த ஜெஃப்ரிக்கு எல்லாரும், நமக்கு தெரியாது என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி, உலகத்துல உள்ள ஜட்ஜ்மெண்ட் நமக்கு தெரியும், அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா அவருக்கு என்னன்னா, ஆண்டவரே அவருக்கு நியாயாதிபதியா இருக்கிறார். ஏன்னு சொன்னா, அவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு தெரியும் அவர் எந்த மனசோட அவரை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, எந்த மனசோட ஒரு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, எல்லாம் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு நியாயாதிபதியா இருக்கிறார். ஆண்டவர் அந்த மனிதர் செய்கிற பாவத்தை எல்லாம் செய்யறதில்லை, அவரு நினைவுல வச்சுக்கிறது இல்லை. ஆனா நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்மை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன செய்யற, நீங்க பாவிகள்னு சொல்லி நம்மை புறம்பே தள்ளுவது, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அவரு
பாவத்துக்காக அப்பப்போதான் இது இல்லை, அவர் என்ன உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன செஞ்சாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சார், ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருந்தாங்க. அதனாலதான் சிலுவையில கேட்ட அந்த கல்லனுக்கு என்ன செஞ்சாரு, நான் இன்னைக்கு உனக்கு சொல்றேன், நீ என்னோட கூட பரதேசில இருப்ப. அந்த சிலுவையில் அறிஞ்ச அந்த கல்லர்கள் முன்பதாக என்ன செய்யல, ஆண்டவருக்காக இந்த ஊழியமும் செய்யல. அவங்கன்னா உறவுறாங்கன்னா நிறைய பிரச்சனைகள், மக்களுக்கு அநேக தொந்தரவுகளை கொடுத்தவங்க தான். ஆனா கூட மனம் வருந்தி ஆண்டத்துல நிஜமாகவே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை புரிந்து கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய பாவத்தில் அவருடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்துல என்ன செய்யறாரு, கழுவிட்டு நம்மளை நேசிக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு அந்த கல்வாரி சிலுவை என்ன செய்யுது, வெளிப்படையாக தெரிகிறது. அதனால நீங்களும் நானும் எந்த வேலையிலும் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடாதபடிக்கு. நாங்கள் பாவிகளா இருக்கு ஆண்டவர் சார், நீங்கள் பாவிகளா இருக்கையிலே ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீங்களும் நானும் பாவிகளா இருக்கலே நமக்காக என்ன செஞ்சாரு, அவங்க மறிச்சு என்ன செய்யறாங்களாம், அவங்க அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாங்க. அப்படி அன்பை வெளிப்படுத்தின கடவுளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அல்லது நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அந்த அன்பிலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்ற நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, அந்த அன்பை குறித்து அநேகருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுறாங்க. எப்படி ஜெஃப்ரி டெம்மர் சொன்னாரோ அதே போல என்ன செய்யணும், நீங்களும் நானும். அவர் சிறைச்சாலையில் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அவர் என்ன செஞ்சாரு, சொன்னாங்க. அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் என்ன செய்யணுமா, நமக்காக ஒருத்தர் கல்வாரி சிலுவையில் மறிச்சாங்க, நம்ம பாவிகளாக இருந்தால் கூட நம்ம புறம்பே தள்ளாதபடிக்கு நம்ம நேசிக்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அன்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோமா, ஜெபம் செய்வோம். பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த பரலோகத்தையே விட்டு பூலோகத்தில் ஆண்டவரே இது எங்களுக்காக பாடுபட்டு மரித்து எங்களை மீட்டு கொண்டிரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நீர் ஜீவனை விட்டீரே, அதற்காக உண்மை நன்றி செலுத்துகிறோம் சாமி. அதை மறந்து போய்விடாதபடிக்கு எப்பொழுதும் நாங்கள் அந்த கல்வாரி சிலையில நீர் எங்களுக்காக காட்டின அந்த அன்பை புரிந்து கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் இடத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் சேர்த்து கொள்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவரை நீர் புறம்பே தள்ளுவதில்லை கர்த்தாவே. நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே எங்களுக்கான எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்பேற்று செய்கிறீங்க சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவத்திலே தொடர்ந்து ஜீவிக்காதபடிக்கு, சாத்தானுடைய கட்டுகளிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு தகப்பனே, நாங்கள் இருந்து விடுபெற்றவர்களாக உடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. எப்படி நீங்கள் சோதனை வரும்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு சாத்தானை ஜெயித்தீரோ, அதே போல உடைய வார்த்தைகளை கொண்டு நாங்களும் ஜெயிக்கத்தக்கதான பலத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் இது எங்களை பாதுகாத்து வருகிற, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாமல் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடுவே படுக்கும்போது நல்ல நித்திரை தருகிறீர், காலையிலுடைய புதிய கிருவினால் எங்களை எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பை பற்றிக்கொள்ளவும் அநேகருக்கும் அன்பை சொல்லவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து ஆண்டவரே, உடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா, இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.